Hospitals. எங்க மருத்துவமனையோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய்களுக்கான தீர்வு, லைஃப் டைம் டிசீஸ், லைஃப் டைம் மெடிகேஷன், இது ரெண்டுமே கிடையாது. முடிந்த அளவுக்கு 95% ஆஃப் டிசீசஸ் ஆர் கியூரபிள். இந்த உணவு தான் மருந்து அப்படிங்கிறது நிறைய இடத்துல சொல்லி தரோம். ஒரு நோய் வந்துச்சுன்னா உடனே மருந்து எடுக்க வேண்டாம். இதில் அதே மாதிரி யோகா பயிற்சிகளாகட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ இப்போ சைனீஸ் மெடிசன், சைனீஸ் ஹெர்பல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அத்தனையும் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து, நம்ம இந்தியாவிலிருந்து போனது தான். சித்தர்கள் இந்த அதிகமாக வாழ்ந்த இந்த நாட்டில் இருந்து போனது தான் இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது தான் இந்த யோகா பயிற்சி. இதை எல்லாருக்குமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறது எங்கள் டாக்டர்ஸ். இப்போ நாங்கள்லாம் ஒரு முடிவு எடுத்தோம். டயபெட்டிக் இருக்குது, இதுக்கான என்ன யோகா செய்யணும். தைராய்டு இருக்குன்னா இதுக்கு என்ன யோகா செஞ்சால் நல்லது. சைனசிட்டிஸ் இருக்குது, இதுக்கு என்ன யோகா செஞ்சால் நல்லது. உடல் வலி இருக்கும், மூட்டுக்கு மூட்டு வலிச்சுட்டு காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு நான் கால் ஊன முடியாது. நான் வாங்கி சாப்பிட்டேன். ஒரு வாரத்துலேயே எனக்கு நடக்கிறதுக்கு முடிஞ்சது. இப்போ வெயிட்டு கம்மியாயிட்டேன். 82 இருந்தது, இப்போ 76க்கு வந்துட்டேன். இப்போல்லாம் நல்லா நடக்கிறேன். நான் வந்தோடனே கீழே தான் இருந்துட்டு டாக்டர் கீழே வந்து பார்த்தாங்க. அப்புறம்லாம் இப்போ நான் மேலே ஏறி டாக்டர் பார்த்துட்டு போகிறேன். இங்கே பார்த்தா நல்லாகுங்க, கட்டாயம் நல்லாகும். வெயிட்டும் கம்மியாகலாம், வலி இல்லாமல் இருக்கலாம். வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் ஒரு இனிமையான அனௌன்ஸ்மெண்ட். சரண்ஸ் மருத்துவமனை தொடர்ந்து ஒரு 7 பிரான்ச் கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, சேலம், ஈரோடு இந்த இடத்துலலாம் தொடர்ந்து இயங்கி கொண்டு வருகிறது. ஏறக்குறைய 40 டாக்டர்ஸ், 7 பிரான்ச்சஸ், 17 வருடங்களை தாண்டியும் இதனுடைய சேவை தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம். எங்கள் மருத்துவமனையோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய்களுக்கான தீர்வு, லைஃப் டைம் டிசீஸ், லைஃப் டைம் மெடிகேஷன், இது ரெண்டுமே கிடையாது. முடிந்த அளவுக்கு 95% ஆஃப் டிசீசஸ் ஆர் கியூரபிள். அதே மாதிரி சில நேரத்தில் உணவுகளும் உணவு தான் மருந்து அப்படிங்கிறது நிறைய இடத்துல சொல்லி தரோம். ஒரு நோய் வந்துச்சுன்னா உடனே மருந்து எடுக்க வேண்டாம். உணவுனாலையும், சில பயிற்சினாலையும், சில யோகா தெரப்பினாலையும், இதெல்லாம் நீங்கள் டயட் அண்ட் ரெஜிமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினாலையும் இதை நம்ம சரி பண்ணலாம். நிறையா விஷயங்கள் யோகா ஒரு அற்புதமான விளைவுகளை உங்களுக்குள்ளே உண்டாக்கும். ஸோ நிறைய பேரை பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய அவேர்னஸ் வந்துருக்குது. ஐயோ, ஆயுஷ் மெடிசன்ஸ் ரொம்ப அருமை அப்படின்றது. இப்போ பல நோய்கள் இடையில் வந்தபோது கூட டெங்கு வந்துச்சு, எங்கேயுமே போடல, நிலவேம்பு குடிநீர் குடிச்சிங்க, எங்கேயுமே போக முடியல. கொரோனா வந்துச்சு, கொரோனா வந்தபோது முடியவே முடியல, கபசுர குடிநீர் குடித்தோன்னா இந்த கபசுர குடிநீர், டெங்கு அப்படிங்கிறதெல்லாம், அந்த நிலவேம்பு குடிநீர்கள்லாம் வெறும் இலை பவுடர் பண்ணி எடுக்கிற ஒரு விஷயம். பேஸ் மெடிசன்ஸ் ஆஃப் சிதான் ஆயுர்வேதா. ஸோ ஆனால் இதுக்கு மேலே நிறையா மருந்துகள் இந்த மருத்துவத்தில் உண்டு. அதுதான் இந்த நாட்டில் நிறைய நாட்கள் வாழ்ந்தது, ஆரோக்கியமான வாழ்ந்தது. இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஆரோக்கியமே இந்த மருத்துவத்தினுடைய கட்டமைப்பில் தான் இருந்தது அப்படிங்கிறது உண்மையான, மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதனால் இதில் அதே மாதிரி யோகா பயிற்சிகளாகட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ இப்போ சைனீஸ் மெடிசன், சைனீஸ் ஹெர்பல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அத்தனையும் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து, நம்ம இந்தியாவிலிருந்து போனது தான். சித்தர்கள் இந்த அதிகமாக வாழ்ந்த இந்த நாட்டில் இருந்து போனது தான் இந்த மாதிரியான விஷயங்கள். இதை நிறையா நம்ம திரைப்படங்கள் மூலமாக கூட பார்த்துருக்கோம். இப்போ 7ஆம் அறிவு ஒரு படம் வந்துச்சு, அது மூலமாக கூட பார்க்குறோம். மருத்துவம், ஒரு மருத்துவ முறைகள் பலதும், ஈவன் கராட்டேலேருந்து இங்கிருந்து போனதாக தான் சரித்திரங்கள் சொல்கிறது. சரித்திர ஆய்வுகள் அதற்காக பண்ணப்பட்டு அதை ப்ரூஃப் பண்ணியும் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அப்போ நம்ம நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சார தொன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நிறைய விஷயங்கள் பொதிந்து அருமையாக இருக்கிற ஒரு விஷயங்கள். இந்த விஷயங்களை நாம் யூஸ் பண்ணேன்னா வேறு யார் யூஸ் பண்ணுறது? என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு பழக்கம், பர்டிகுலராக தமிழியன்ஸுக்கு நம்ம என்னென்னா, நம்ம ஒரு ஏர்போர்ட் போனால் தமிழில் பேச மாட்டோம். ஆனால் இதே கேரளா போங்க, மலையாள அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும், மலையாளி ஒருத்தருக்கு பார்த்தா மலையாளத்தில் பேசிக்குவாங்க. நம்ம நாட்டினுடைய தொன்மையும், நம்ம நாட்டினுடைய பழமையும், நம்ம நாட்டினுடைய அந்த ஹெரிட்டேஜ், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா தான் நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய பழைய கால அந்த ஒரு ஆரோக்கியமான சூழல், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி, நல்ல ஒரு நிறைய எண்ணங்கள், இது எல்லாத்தையுமே வளர்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு இந்தியா. இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது தான் இந்த யோகா பயிற்சி அப்படின்னு சொல்கிறது. இதை எல்லாருக்குமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறது எங்கள் டாக்டர்ஸ். இப்போ நாங்கள்லாம் ஒரு முடிவு எடுத்தோம். ஸோ ஒரு டாக்டர்ஸுக்கு எல்லாருமே ஏன் சொல்லிக் கொடுக்கூடாது? ஆன்லைனில் ஒரு இடத்துக்கு போய் சொல்லிக் கொடுக்குறது கஷ்டம். ஆனால் இங்கிருந்து நம்ம உலகத்தில் ஏதாவது மூலையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கலாம். ஸோ இதுக்கு மினிமம் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் கட்டிங்கன்னா போதும். ஒரு 550 or 100 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே இருக்கவே இருக்காது. முழுக்க மற்றது ஃப்ரீ.
இப்போ டெய்லி உங்களுக்கு செஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, பிசிஓடி, தைராய்டு, இன்ஃபெர்டிலிட்டி இது மாதிரியான விஷயங்களுக்கு மார்னிங் செஷனும், மத்தியானம் பார்த்தீங்கன்னா சுகர், பிபி, டிப்ரெஷன், இன்சோமினியா தூக்கமின்மை, ரொம்ப மன அழுத்தம், பிசிஓடி இந்த மாதிரி விஷயங்களுக்காக மத்தியானமும் வந்து நம்ம செஷன்ஸ் வச்சுருக்குறோம். சாட்டர்டே பார்த்தீங்கன்னா குழந்தைகள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிற மாதிரி ஜென்ரல் செஷன் ஆஃப் யோகா. இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறது தெரப்பியூட்டிக்காக இருக்கலாம். இப்போ தெரப்பியூட்டிக் அப்படின்னா ஒரு நோய்க்கான யோகா. இதெல்லாம் வந்து வீக்கில் உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீக் ஃபுல்லாக மார்னிங் செஷன்ஸில் சில யோகாவும், ஈவினிங்கில் வந்து சில யோகா பயிற்சிகளும் ஃப்ரீயாக நடத்துகிறோம். ஆண் பெண் அனைவருக்கும் ஃப்ரீ. அது தெரிஞ்சுக்கோங்க. அந்த டைம் மட்டும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. நாங்கள் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்போம். அந்த லிங்க் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் தினம் உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. அதை நீங்கள் செய்யலாம். குழந்தைகளுக்கும் மற்றவங்களுக்கு இல்லை, நீங்கள் பெரியவங்க கூட எல்லாருமே ஜென்ரலாக யோகா கற்றுக்கணுன்னா எவ்ரி சாட்டர்டே டோட்டலாக உங்களுக்கு ஃப்ரீயாக நம்முடைய டாக்டர்ஸ் சொல்லித்தராங்க. எங்ககிட்ட இருக்கிற ஒரு 7-8 நேச்சுரோபதி டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க யாரோ 1 or 2 உங்களுக்கு அசைன் பண்ணி உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீயாக உங்களுக்கான இப்போ நோய்க்கான சரி பண்ண டயபெட்டிக் இருக்குது, இதுக்கான என்ன யோகா செய்யணும், தைராய்டு இருக்குன்னா இதுக்கு என்ன யோகா செஞ்சால் நல்லது, எனக்கு ஆஸ்துமா இருக்குது, சைனசிட்டிஸ் இருக்குது, இதுக்கு என்ன யோகா செஞ்சால் நல்லது, எது வகையான மூச்சு பயிற்சி செஞ்சால் நல்லது, இது எல்லாமே நம்ம டாக்டர்ஸ் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் வாட்ஸ்அப் டாக்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 24/7 ஃப்ரீ. உங்களோட எந்த மருத்துவ சந்தேகங்களையும் டாக்டர்ஸ் உடனே எடுத்துக்குவாங்க. உடனே அவங்களுக்கு தெரியும்னா உடனே சொல்லுவாங்க. இல்லைன்னா எங்கள் டாக்டர்ஸ் டீம் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கான சொல்யூஷனை கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா நோய்களுக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ கன்சல்டிங் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த யோகாலாம் நம்ம ஃப்ரீயாக நாங்கள் சொல்லித்தரோம். ஸோ இது முடிஞ்சால் எல்லாருமே கற்றுக்குங்க. யோகா ஒரு அற்புதமான விஷயம், ரொம்ப அருமையான ஒரு விஷயம். உடலுக்கு நல்ல மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும், நோய் வராமல் தடுக்கும், இருக்கிற நோயை கண்ட்ரோல் பண்ணும், மனசை என்றைக்குமே நல்ல பாசிட்டிவ் மைண்டை உருவாக்குறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இந்த யோகா பயிற்சியில் உண்டு. ஸோ எல்லாருமே இதை சேருங்க, பயனடையுங்க. ஸோ இந்த யோகா பயிற்சியை, யோகா கலையை அனைவரும் கற்று இது நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். அதற்கு சரண்ஸ் மருத்துவமனை என்றும் துணையாக நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொண்டு நன்றி, வணக்கம். முகப்பரு, அலர்ஜி, ரேஷஸ், சோரியாசிஸ், இச்சிங், டார்க்னஸ் போன்ற தோல் நோய்களால அவதிப்பட்டு இருக்கீங்களா? இளம் வயதிலேயே வயதான தோற்றமா, தாழ்வு மனப்பான்மையா, பல வருட சிகிச்சை எடுத்தும் பலனே இல்லையா? உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே பதில், சரண்ஸ் ஸ்கின் கேர் கிட். சோரியாசிஸ் விரைவாக குறையும், தோல் கருமை, முகப்பரு காணாமல் போய்விடும், உங்கள் ஸ்கின் சாஃப்டா ஷைனிங்கா மாறும். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்லுங்க பை, க்ளோயிங் ஸ்கின்னுக்கு சொல்லுங்க ஹாய். சரண்ஸ் ஸ்கின் கேர் கிட். ஹலோ, உங்களுக்கு சர்க்கரை இருக்கா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். சர்க்கரை நோய்னா என்னப்பா? இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் நம்ம உடம்புல சீரா சுரக்காததுதான் சர்க்கரை நோய். வேற எந்தெந்த நோய்க்குலாம் இது ஆணிவேர் தெரியுமா? கண் பார்வை, மூட்டு வலி, குழந்தையின்மையில இருந்து இதய பாதிப்பு வரைக்கும் தினசரி மாத்திரைகள், இன்சுலின் எடுத்தும் சர்க்கரை குறையலையா? பக்க விளைவுகளற்ற தீர்வு சரண்ஸ் டயபெட்டிக் கிட். ரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள வரும். அப்புறம் டல்லான டயபெட்டிஸ்க்கு சொல்லுங்க பாய், ஹெல்தியான லைஃப்க்கு சொல்லுங்க ஹாய். சரண்ஸ் டயபெட்டிக் கிட். கான்டாக்ட் 865-1414-865. இது விளம்பரம் மட்டும் இல்ல, விழிப்புணர்வுக்கும் தான். உலக அளவுல 32% பேர், இந்தியால மட்டும் 34% பேர் மாரடைப்பால இருக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ல தொடங்கி மூச்சு திணறல், நெஞ்சு வலி அப்படின்னு போய் மாரடைப்புல முடியுது. இதுக்கு பக்க விளைவுகளற்ற அறுவை சிகிச்சை இல்லாமல் இயற்கையான முறையில தீர்வு உண்டா? இதோ சரண்ஸ் ஹார்ட் கேர் கிட். படிப்படியா ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும், இருதய செயல்பாடு சீராகும். ரிஸ்கான ஹார்ட் டிசீஸ்க்கு சொல்லுங்க பை, ரிஸ்கான லைஃப்க்கு சொல்லுங்க ஹாய். சரண்ஸ் ஹார்ட் கேர் கிட். இந்தியாவுல மட்டும் ஒரு நாளைக்கு 15 கோடி பேரு மூட்டு மற்றும் முதுகு வலிகளால பாதிக்கப்படுறாங்க. மூட்டு வலி தொடங்கி முடக்குவாதம், டிஸ்க் பிரச்சனைகள், கால்சியம் குறைபாடு, எலும்பு தேய்மானம், முதுகெலும்பு ஜவ்வு வீக்கத்தால் நம்ம இயல்பு வாழ்க்கை மொத்தமா முடங்கி போயிடும். வருஷ கணக்குல மருந்துகள் சாப்பிட்டும் குணமாகலையா? அறுவை சிகிச்சைகள் இல்லாம தீர்வு வேணுமா? இதோ பக்க விளைவுகளற்ற தீர்வு, சரண்ஸ் ஆர்த்தோ கேர் கிட். படிப்படியா மூட்டுகளின் வீக்கம் குறையும், கால்சியம் குறைபாடு சீராகும், கை கால்களை வலியின்றி மடக்கி நீட்ட முடியும். சரண்ஸ் ஆர்த்தோ கேர் கிட். நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணியும் வெயிட் லாஸ் பண்ண முடியலையா? இன்னைக்கு உலகையே அச்சுறுத்தி வரும் ஒரு விஷயம் உடல் பருமன் தான். சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம வெயிட் லாஸ் சாத்தியமா? இதோ உடல் பருமனுக்கு அற்புதமான தீர்வு, சரண்ஸ் ஸ்லிம் கிட். இது முழுக்க முழுக்க பக்க விளைவுகள் இல்லாத ப்ராடக்ட், 100% நேச்சுரல்ங்க. உடல் சுருக்கமே இல்லாம உடல் எடை கிராஜுவலா குறையும். எந்த உணவு கட்டுப்பாடும் கிடையாது. ஃபேட்டான உடலுக்கு சொல்லுங்க பாய், ஃபிட்டான லைஃபுக்கு சொல்லுங்க ஹாய். சரண்ஸ் ஸ்லிம் கிட்.
உடம்பு பக்கா ஃபிட். Saran's Hospitals.